ஹிமாலயத்தின் பனி மூடிய மலைகளில் தவம் செய்து வாழ்ந்தார் பாண்டு மன்னன். அவருடன் இருந்தது 2 ராணிகள். குந்தி தெய்வீக குணம் கொண்டவள், மாத்ரி அழகின் உருவம். ஒரு நாள் பாண்டுவனத்தில் வேட்டைக்குப் போனான். அவன் வில் ஏந்தி வானத்தை நோக்கி அம்பு எய்தினான். ஆனால் அது சசாதாரண மான் இல்லை. ஒரு முனிவரும் அவரது மனைவியும் மான் உருவில் இருந்தனர். முனிவர் கோபத்துடன் சபித்தார், "நீ ஒருபோதும் மனைவியுடன் சேர முடியாது. அப்படி செய்தால் உயிர் விடுவாய்." அந்த சாபம் பாண்டுவின் இதயத்தை நொறுக்கியது. அவன் மௌனமானான். அப்போது குந்தி மெதுவாக வந்து, "மன்னா, எனக்கு தூர்வாச முனிவர் அளித்த தெய்வீக வரம் உள்ளது" என்றாள். அந்த வரம் தெய்வங்களை நேரடியாக அழைக்கும் சக்தி. அவள் கண்களை மூடி தியானித்தாள். வானம் பிரிந்தது. ஒளி மின்னியது. முதலில் தர்மன் வரமளித்தார். அந்த ஒளியில் பிறந்தான் யுதிஷ்டிரன், நீதியின் உருவம். அடுத்து அவள் வாயுவை நினைத்தாள், புயலின் சக்தி. அவனின் அருளால் பிறந்தான் பீமன், பலத்தின் உருவம். பின்னர் இந்திரன், அவனது ஒளியில் பிறந்தான் அர்ஜுனன், வில்லிங் மன்னன். இதைக் கண்ட மாத்ரி கூறினாள், "எனக்கும் அந்த அருள் வேண்டும்." அவளும் அஸ்வினி தேவர்களை நினைத்தாள். அந்த ஒளியில் பிறந்தனர் இரட்டையர்கள், நகுலன் மற்றும் சகதேவன். இவ்வாறு பிறந்தனர் 5 வீரர்கள்: தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். வானத்தில் தேவதைகள் முழக்கினர், "இவர்கள்தான் நீதியின் வாரிசுகள், உலகை தர்மத்தின் வழியில் நடத்தப் பிறந்தவர்கள்." இவ்வாறே மகாபாரதத்தின் புதிய அத்தியாயம் தொடங்கியது, பாண்டவர்களின் பிறப்புடன்.